கஷ்டம் வரும்போது மட்டும் நம்ம ஒய் மீன்னு கேட்குறோம். பட் ரியாலிட்டியில ஒய் நாட் யூ? லைஃப்ல ஈஸி அண்ட் கம்ஃபர்டபுளா இருந்தா இன்னோவேஷன் ஒன்று வந்திருக்காது. விஜய் கோவிந்தராஜன் சொன்ன கான்செப்ட் கன்ஸ்டன்ட் தான் பிக்கஸ்ட் டீச்சர். இந்தியாவில் ஹாஸ்பிட்டலுக்கு ரொம்பவே எக்ஸ்பென்சிவா இருந்துச்சு இந்த இசிஜி மிஷின். 20 to 30 lakhs ஆச்சு, வாங்க முடியல. ஸோ ஜிஇ இந்தியன் இன்ஜினியர்ஸ் சீப்பா ஸ்மாலா பேட்டரியில யூஸ் ஆகுற மாதிரி அஃபோர்டபுளா போர்ட்டபுளா இசிஜி மிஷினை பில்ட் பண்ணாங்க. இது மூலமா இந்தியாவில் உள்ள எல்லா ரூரல் ஏரியாஸ்லையும் யூஸ் பண்ண முடிஞ்சு. ஏன் ஃபாரின்ல உள்ள ரூரல் ஏரியால கூட யூஸ் பண்ணாங்க. ஆர்டிஃபிஷியல் ஃபாரின்ல ரொம்பவே காஸ்ட்லியா இருந்துச்சு. 5 to 10 lakhs ஆச்சு. ஏன் அதை நார்மலா கூட யூஸ் பண்ண முடியல. ஜெய்ப்பூர் ஃபோர்ட் வெரி லோ காஸ்ட்ல கம்பேர்ட் டு ஃபாரின் கண்ட்ரிஸ். இது மூலமா ஸ்குவாட் ரன் கிளிம்ப் கூட பண்ண முடியும். ரிசல்ட் புவர் பீப்புள் கூட யூஸ் பண்ணாங்க. பெட்டர் தென் காஸ்ட்லி. சீப்னு பேட் இல்லை, சம்டைம்ஸ் பெட்டர். ஆக்சுவலி இதுதான் ரிவர்ஸ் இன்னோவேஷன். ஏற்கனவே இருக்கிறத பேஸ் பண்ணி நார்மல் பீப்புள் கூட யூஸ் பண்ற அளவுக்கு அஃபோர்டபுளா பில்ட் பண்ணாங்க. எப்போ நீட் இருக்கோ அப்பந்தான் ஐடியா கிடைக்கும், அப்பந்தான் நியூ ரெவால்யூஷன் கிரியேட் ஆகும். கஷ்டம்தான் உங்களோட சிக்னல். அப்பந்தான் டிஃப்ரெண்டா திங்க் பண்ணி புதுசா ஒன்ன அச்சீவ் பண்ணுவீங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் ஸ்ட்ரகிள்னு வந்தா ஓவர் திங்க் பண்ணி ஃபியர் பண்றதை விட்டுட்டு ஃபேஸ் பண்ணுங்க. இது மூலமா நீங்க புதுசா ஒன்று அச்சீவ் பண்ண போறீங்கன்னு அர்த்தம். யோசிச்சு பாருங்களேன், உங்களுக்கே புரியும்.